அதான் சார் இப்போ என்டிஏ ஆட்சி அமித்ஷா சொன்னார். ஆமாம், தேசிய ஜன கூட்டணி தானே சொன்னார் அவர். முதலமைச்சர் யார் ஏதாவது சொன்னாரா? கன்ஃபியூஸ் ஆகிட்டீங்களா? ஞாபகம் இல்லையா? இல்லை, அதுதான் எடப்பாடி பழனிசாமி தான் அவர் தலைமையில் தான் சொன்னார். அதில் ஏதாவது நீங்கள் ஒரு ஓபிஎஸ் இபிஎஸ் சொல்லலன்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படி தான் கலைப்படுப்பீங்க? இல்லை இல்லை இல்லை, அதுல எல்லாம் கிளாரிட்டி. எடப்பாடி பழனி எப்படி அங்கே பிரதமர் மோடியோ அதே மாதிரி இங்கே இனி என் பேரை சொல்லி சொன்னார் பார்த்தீங்களான்னு எடப்பாடியே கேட்குறாரு. இதுக்கு மேலே ஒரு கிளியராக அப்படி சொல்ல முடியும்? நீங்கள் எவ்வளோதான் மீன் பிடிப்பீங்க? ஆனால் கூட்டணி அமைச்சரவை கூட்டணி ஆட்சிங்கிறது வேற இருக்கட்டுங்க, நீங்கள் வரட்டுங்க. நீங்கள் அது ஏங்க நீங்க கல்யாணத்துக்கு பொண்ணு பார்க்கும்போது நீங்கள் என்னங்க பிள்ளைக்கு என்ன பேருன்னு கேட்டுட்டு இருக்கிறீங்க? நீங்கள் முதல்ல கல்யாணம் முடியட்டுங்க, அதுக்கப்புறம் வந்து பிரசவம் நடக்கட்டுங்க, அதுக்கப்புறம் வந்து குழந்தை ஆனா பெண்ணான்னு தெரியட்டுங்க, அதுக்கப்புறம் பார்த்துக்கிடுவாங்க. நீங்கள் முருகேசன் பேர் வச்சு அது வந்து பொம்பளை பிள்ளை இருந்தால் வள்ளின்னு பேர் மாற்ற முடியாதுல்ல? அது வரட்டுங்க. அது நீங்கள் ஏன் கொலைப்படுறீங்க? இல்லை சார், ஆனால் கல்யாணத்துக்கு பொண்ணு பார்க்கும்போதே பொண்ணு எப்படி பையன் எப்படி எல்லாமே சேர்த்து தானே. பொண்ணு பையன் சேர்த்துட்டாங்கங்க, அது முடிஞ்சு போச்சு. நான் பொறுத்து குழந்தைக்கு பேர் வைக்கிறத பற்றி. சரி, குடும்பமும் சேரணும்ல. குடும்பம்லாம் சேர்ந்துருச்சு, நீங்கள் ஏன் கொலைப்படுறீங்க? உங்கள்கிட்ட யார் வந்து இப்போ அழுதா? இவன் குடும்பம் பிரச்சனை வச்சுங்க, பையன் குடிக்கிறாங்க, பொண்ணு வந்து எங்கேயோ சுத்துதுங்கன்னு உங்கள்ட்ட யார் இப்போ அழுதா? என்னன்னா சார், ஓகே, இந்த கேள்வியை எடப்பாடி எதிர்கொண்ட விதமும் இந்த கேள்வியை நயினார் நாகேந்திரன் எதிர்கொள்ற விதமும் தான் இங்க ரெண்டு பேரும் இப்படி ஒரு நெருக்கடி வருது இல்ல. நாங்க யாவரெல்லாம் கூட்டணி இப்போ உனக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்கிறாரு திரு எடப்பாடி. திமுக வீழ்த்துறக்கா நாங்க கூட்டணி வச்சிருக்கோம் சொல்றாரு திரு நயினார். என்ன குழப்பம் உங்களுக்கு? எங்க முரண் இருக்கு? அங்க எந்த குழப்பம்? என்ன முரண் இருக்கு? சிவசேனாவும் டிஎம்கே கூட்டணி வச்சா உங்களுக்கு முரண் தெரியல, காங்கிரஸும் மம்தா பானர்ஜியும் கூட்டணி வச்சா உங்களுக்கு முரண் தெரியல, ஆம் ஆத்மியும் காங்கிரஸ் வச்சா உங்களுக்கு முரண் தெரியல. முரண் இல்ல, அந்த மாதிரி இல்ல இருக்காதுல்ல, அந்த மாதிரி முரண் நான் சொல்லல. கூட்டணி அமைச்சரவை இப்ப மம்தாவும் காங்கிரஸும் வெஸ்ட் பெங்கால் சட்டப்பேரவை எலெக்ஷன்ல கூட்டணி வைக்கல. அமைச்சரவைக்கு நான் ரெண்டாவது முறையா பதில் சொல்றேன் உங்களுக்கு. அமைச்சரவை அமையும் போது உங்களுக்கு தெரிஞ்சிட போது. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.